வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல். தாவேகாவுடைய இரண்டாவது மாநில மாநாடு பலத்தை காட்ட இருக்கும் விஜய். அப்படி என்ன சம்பவத்தை விஜய் செய்ய இருக்கிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்திய இருந்த நிலையில் தொடர்ந்து கட்சி கட்டமைப்பு பணிகளில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தீவிரமாகவே இறங்கியிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா நகரம் தொடங்கி கிராமம் வரை கட்சிக்கு அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தாவேகா நியமித்து முடித்திருக்கிறாங்க. இதில் வார்டு பகுதிகளுக்கும் செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்பொழுது அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் சட்ட தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் ஆயுத்தமாக தயாராகி வருகிறது. இதில் வட மாவட்டங்களில் கட்சிகளுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வரும் நிலையில் தென் மாவட்ட பகுதியில் தாவேகா கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அங்கு கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் மாதம் இறுதியில் நடத்தப்படுவ இருப்பதாக விஜய் முடிவு செய்திருக்கிறார். இதற்காக திருச்சி, மதுரை, நெல்லை ஆகிய இடங்களில் இடம் தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. இதற்காக கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தும் வராங்க. இதற்கிடையில் மதுரையில் மாநாடு நடத்துவதற்கு தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் உலா வருகிறது. இதற்காக இடம் தேர்வுக்காக நிர்வாகிகளை நேரடியாக ஆய்வு பணியில் இறக்கியிருக்காங்க. மதுரை மாநாட்டில் செப்டம்பர் மாதம் தனது சுற்றுப்பயணம் குறித்து அறிவிப்பை விஜய் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதில் முக்கிய பிரமுகர்களும் இந்த மாநாட்டில் இணைய உள்ளதாக தகவல்கள் உலா வருகிறது. இதற்கு முன்பாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என ஆதரவு தெரிவித்து அக்கட்சியினர் அப்பகுதியில் சுவரொட்டி ஒட்டி வந்தது பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த நிலையில் மதுரையில் இரண்டாவது மாநாட்டை தாவேகா ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. பார்க்கலாம் விஜய்க்கு 2026 மக்கள் நல்ல வரவேற்பை கொடுக்கிறார்களா என்பதை. நன்றி, வணக்கம்.